Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 13/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இன்று இரவு 11:59 11:59 வரை அப்படின்னு எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் லாக்கிங் எப்போங்கிறது தெரியாது. இதற்கான டிலே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 200 அடிஷ்னல் சீட்ஸ் ஏடட் இன் ரவுண்டு 3. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டே இருக்குது, சாய்ஸ் லாக்கிங் எப்போங்கிறது தெரியாது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்று, அதாவது 13/10/2025 இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ் ஹேஸ் ரிசீவ்டு த information dated 10/10/2025 from the following institutes to add the following seats அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 200 இடங்கள் 3வது சுற்றில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி காலேஜ் மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சீட்டு, அன்ரிசர்வ்டில் 5, ஓபிசியில் ஒரு 2, எஸ்சியில் ஒரு சீட்டு. அதே போல் இஎஸ்ஐசி இண்டோரில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் அங்கேயும் உங்களுக்கு ஒரு 7, அன்ரிசர்வ்டில் ஓபிசியில் ஒரு 5 சீட்டு, எஸ்சியில் 2 சீட்டு, எஸ்சி பிஹெச்சில் ஒரு சீட்டு, இடபிள்யூஎஸ் பிஹெச்சில் ஒரு சீட்டு, எஸ்டியில் ஒரு சீட்டு. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக உங்களுக்கு 200 சீட்டு. அதே போல் இஎஸ்ஐசி காலேஜ் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 3, அன்ரிசர்வ்டில் ஓபிசியில் ஒரு 2, எஸ்சியில் ஒரு சீட்டு, எஸ்டியில் ஒரு சீட்டு, இடபிள்யூஎஸில் ஒரு சீட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் மெடிக்கல் காலேஜ் சென்னை, இதில் உங்களுக்கு ஒரு 50 சீட்டு புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில். இது ஏற்கனவே நம்ம சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத என்எம்சி வெப்சைட்டில் பார்த்து நேற்றே நம்ம சொல்லியாச்சு. அதே போல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் புவனேஸ்வர், அங்கே ஒரு 50 சீட்டு. இது டீம்டு காலேஜில். இப்போ கடைசியாக சொன்ன 2ம் டீம்டில், பாரத்தும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டீம்டு. அதே போல் டட்டா மெகா மெடிக்கல் காலேஜ் நாக்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்டு. இதுவும் டீம்டில். இதில் 43 சீட்டு ஓப்பன் சீட்டு, என்ஆர்ஐயில் ஒரு 7 சீட்டு. ஆக மொத்தம் இஎஸ்ஐசி அண்டு டீம்டு இது எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு 200 சீட்டு 3வது ரவுண்டுக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போது இதற்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் தேதி அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்படும். லாஸ்ட் டேட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் டேட் வில் பி அப்டேட்டட் ஷார்ட்லி. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங்க்கான அறிவிப்பு, கடைசி நாள் எப்போ அப்படிங்கிற அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் 2 நோட்டிஃபிகேஷன் பெண்டிங் இருக்குது எம்சிசி தரப்பில். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3க்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு என்ஆர்ஐ கேண்டிடேட் அவங்களுக்குடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போது அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற எலிஜிபிள் லிஸ்ட்டு விடலை. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அவங்களுடைய போர்ட்டலில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் எலிஜிபிள் யார் இன்எலிஜிபிள் யார் அப்படிங்கிற தகவலும் இன்னமும் வெளியிடப்படலை. அதனால் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கடைசி நாள் எப்போ, சாய்ஸ் லாக்கிங்க்கான கடைசி நாள் எப்போ அப்படிங்கிறது கூடிய விரைவில் எம்சிசி வெப்சைட்டில் வெளியிடப்படும். அப்போது அது வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கல்லூரிகளில் யாருக்காவது சேர விருப்பம் இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இது வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா இந்த காலேஜ் எல்லாம் தேவைப்படுது, இந்த 200 சீட் ஆட் ஆனது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ஏற்கனவே இதை நான் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்க இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை சார், நான் ஆல்ரெடி சீட் எடுத்தாச்சு, நான் ஜாயின் பண்ணியாச்சு, காலேஜுக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இன்னமும் சீட்டு கிடைக்கல, ரவுண்ட் 3க்காக சீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற அப்டேட் கிடைத்தாலும் தமிழ்நாடு ரவுண்ட் 3னுடைய ரிவைஸ்டு ஷெட்யூல் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.